ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னை பாடா படுத்துற எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதற்காக தான் என்னுடைய உதியை தொடும்படி உனக்கு அன்பு கட்டளையிட்டேன். என்னுடைய உதி என்பது உன்னுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தது என்பதை இப்போது நீ உணரதான் போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ இன்ப அதிர்ச்சியை அடையும்படி உனக்கான விஷயங்களை மிக சந்தோஷமாகவே நான் முடிச்சு கொடுக்க போறேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம்தான். கடமையை சரியா செஞ்சினா உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா கடமைக்கேன்னு செஞ்சினா தோல்வியைத்தானே நெருங்குவாய். எந்த விஷயத்தை செஞ்சாலும் மிகவும் கவனத்தோடும் இது உனக்கான கடமை, உனக்கான பொறுப்புன்னு முழு ஈடுபாட்டோடும் செய்ய தொடங்கினாலே எதிலுமே நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. தோல்வி உன்னை துரத்துனா கூட நீ கவலைப்படாம வெற்றியை நோக்கி ஓடிப்போ. சீக்கிரமே வெற்றியை பெற்று விடலாம் அல்லவா? வாழ்க்கையில மிகச்சிறந்த பொக்கிஷங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆனா என் அன்பு பிள்ளையான உனக்கு அப்படிப்பட்ட பொக்கிஷமாக உன் சாயப்பா நான் இருக்க போறேன். எப்படி தெரியுமா? சரியான நேரத்துல மனுஷன் கவலையோடையும் கஷ்டத்தோடையும் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆறுதலும் மாறுதலும் தானே பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷமாக உன் அருகில் உன் சாயப்பா நான் இருந்து எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நல்ல மாறுதல்களை உண்டாக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னால இப்போ உன் மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது. எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து மன வேதனையோடு காயப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தித்தர நானே வந்துட்டேன். நாம் செய்யும் காரியம் எல்லாமே அவ்வளவு சுலபமாக அமைவதே இல்லையேன்னு நீ வருத்தப்பட வேணாம். இடைவிடாத முயற்சியோட நீ தொடர்ந்து செய்யும் போது நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. என்னுடைய உதியை தொட்ட இந்த உனது கரங்கள்ல தான் உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்க போறேன். நம்பிக்கையோடு காத்திருப்பாயா? மனுஷன் சாப்பாடு சாப்பிடாம 40 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். நீர் குடிக்காம 3 நாள் கூட இருந்துடலாம். ஆனா காற்றை சுவாசிக்காம 3 நிமிஷம் தான் இருக்க முடியும். 3 நிமிஷம் தான் உயிர் வாழவும் முடியும். ஆனா நம்பிக்கை மட்டும் இல்லாம இருந்ததுன்னா 3 நிமிஷம் இல்ல, 3 நொடி கூட மனிதனால வாழ முடியாது. மனுஷன் நம்பிக்கை வச்சா எவ்வளவு பெரிய விஷயங்களையும் எதிர்த்து வாழ்ந்துடலாம். ஆனா மனசுக்குள்ள நம்பிக்கையும் தைரியமும் துணிவும் இல்லாட்டினா 3 நொடி உயிர் வாழ்வது கூட கஷ்டமாக ஆகிவிடுவேன் செல்லமே. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு உன் சாயப்பா உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு நம்பிக்கை வச்சு வாழப்பாரு. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனா தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா வழி கொடியது, வாழ்க்கைங்கிறது மிகவும் பெரியது. அவ்வளவு பெரிய வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரதான் செய்யும். ஆனா அத்தனையையும் கடந்து நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அப்படி நீ வாழ்றதுக்கும் கூட உன் சாயப்பா உனக்கு துணையா இருப்பேன், உதவி செய்வேன்னு சொன்ன பிறகும் வேற என்ன நீ எதிர்பார்க்கிற? நிச்சயமா உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். விழிப்பதற்காக தானே உறக்கம் தேவைப்படுகிறது. அதே போல வாழ்க்கையில ஒளி வருவதற்காக தான் இருளும் வருகிறது. தோல்விங்கிறதே நீ மீண்டும் எழுந்து நின்று வெற்றி பெறுவதற்காக தான் என்பதை மறவாதே என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு வெற்றிகரமா வாழ போறன்றத உன்னுடைய உடலையும் மனசையும் நீ வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. உன்னுடைய உடலும் மனசும் எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா புத்துணர்ச்சியோட உற்சாகமா இருந்துச்சுன்னா நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக தான் இருக்கும். காரணம் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்கல. அதுக்காக சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையில எதுவுமே நடந்துராது என் செல்லமே. எதை எப்போது எப்படி முடிக்கணுமோ அதை பார்த்து செய். எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டலாகவும் உன் சாயப்பா நான் இருக்கேன்னு சொன்ன பிறகும் நீ கவலைப்பட அவசியமில்லைதானே. மனசை செத்து போயெல்லாம் நினைச்சு விஷம் குடிக்கிறவன் பொழைச்சுக்கிறான். ஆனா நம்ம வாழ்ந்து உடம்பு சரியா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சில நேரம் இறந்து போயிடுறாங்க. ஆக எதுவுமே மனிதர்கள் கையில் இல்லைதானே. வாழ நினைப்பவன் இறப்பதும் இறக்க நினைப்பவன் வாழ்வதும் எல்லாமே காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது. நீ உன் மனசுல தைரியத்தோட நம்பிக்கையோட பக்தியோட வச்சுக்கிட்டினா எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும். நீயே சந்தோஷப்படும்படியும் இன்ப அதிர்ச்சி அடையும்படியும் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷத்தை நானே வரவழைப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.